ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? அடப்போங்க சார், ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஜான் ஏறினா முழம் சறுக்கிற மாதிரி இருக்குது. சரி, வேகமாக ஏறுவோன்னா ஏறுற மாதிரி இருக்குது, ஆனால் நின்ன இடத்துலையே தான் நின்றுட்டுருக்கேன். ஓடுற மாதிரி இருக்குது, அங்கே நின்ன இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, ஆனாலும் ஏதோ உருட்டி பரட்டி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. கரெக்டு. சரி, இந்த 2023 தான் உங்களுக்கு சில பாடங்களை கொடுத்தது அப்படின்னா 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த விதத்தில் நன்மைகளை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போமா? இந்த 2024ஆம் ஆண்டு முக்கியமாக குரு பகவான் வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சில உயர்வுகளை போன வருஷமும் கொடுத்தாரு, இப்போவும் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இவர் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி, அதாவது களத்திரஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி. அவர் உங்களுக்கு லாபத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய நன்மைகளை ஓரளவுக்கு கொடுத்துட்ருக்கார். சில நேரம் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார்.
ஆனால் வக்ர நிவர்த்தி ஆனோன்னே உங்களுக்கு சில நன்மைகளை மறுபடியும் வருமான ரீதியாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார். உத்தியோகத்துலேயும் உயர்வுகளை கொடுத்துட்ருக்கார். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. எடுத்த காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேற்று தான் இருக்குது. சுபகாரி நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக உங்கள் வீட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அப்படியே தொடரும். சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் இல்லத்தில். இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். தைரியத்துக்கு குறைவே இல்லை. அடி தூள் அப்படிங்கிற மாதிரியே தான் போயிட்டுருக்கீங்க. உத்தியோகத்துலேயும் என்ன சக ஊழியர்கள் என்ன ஆனாலும் பண்ணிக்கிட்டோம், என்னோட வேலையை நான் அருமையாக செய்வேன், எவனும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. அதேமாரி இளைய உடன்பிறப்புகளின் சில திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு முதல் ஆளாக நீங்கள் எல்லாவற்றிலும் செய்து ஒரு சந்தோஷத்தை காண்பீர்கள். அதேமாரி உங்களோட முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதால தந்தையின் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையின் உதவிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அவர்கிட்ட லைட்டாக கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லாவே செய்வார். அதேமாதிரி தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவி அப்படிங்கும்போது சில குழப்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாரி நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்காங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கிறது. அதே அப்படியே தொடரும். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 1/5/2024 அற்புதமாக உங்களோட விரயஸ்தானத்துக்கு வரார். விரயம் அப்படின்னாலே அயன சயன போகம். தூக்கம் கொஞ்சம் கெட்டு போகும். என்ன அப்படின்னா வேலை பளு இருக்கலாம். சில நேரங்களில் ஒரு வேலைக்கு 2 வேலை செய்வீங்க. ஆனால் அதுக்குண்டான உயர்வுகளும் வரும், செலவுகளும் இருக்கும். விரயம் அப்படின்னாலே சுபகாரிய செலவுகள் அருமையாக வந்து சேரும். முக்கியமாக மருத்துவ செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க, போரும். மற்றபடி வாழ்க்கை துணை மூலமாக சில செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவுகள், இல்லைன்னா வீடு மாற்றணும், இல்லை வீடு வாங்கணும், அப்படிப்பட்ட செலவுகள், சில பேருக்கு எதிர்பாராத ஒரு செலவு திடீரென வரலாம். வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகம் சிலருக்கு உண்டாகும். ஒரு பெரிய லெவலில் வீடு வாங்கலாம், கடன் சுமையை குறைச்சிட்டு நல்லபடியாக இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் 5ஆம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறார். அற்புதமான பலன்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் சில எதிர்பாராத சில செலவுகள் இருந்தாலும் அதை மீட் அவுட் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அருமையாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பயணங்கள் உண்டாகும். அதன் மூலமாகவே புதிய ஒப்பந்தங்கள், புதிய இதெல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமாகவே தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதனாலன்னா மனசில் ஒரு தைரியம் இருக்கும். சக ஊழியர்கள் என்னதான் இது பண்ணாலும் அந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான சூழ்நிலையில் இருப்பீர்கள். முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறதுனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட அஷ்டம ராசியை பார்க்குறார். அஷ்டமஸ்தானம்ங்கிறதே ரொம்ப விசேஷம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுபகிரகம் இருக்கக்கூடாது. ஆனால் அஷ்டம ராசியை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். இப்படி பண்ணினா இப்படி வெற்றி கிடைக்கும்னு ஒரு புத்தி கூர்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா உங்களோட ராசிநாதன் புத பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலையை புத பகவான் கொடுப்பார். அதனாலேயே இப்போ குரு பகவானும் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 8, 9 குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் அற்புதமாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் உங்களை போட்டு ஆட்டி படைச்சு வெளியில் கொண்டு வந்துட்டார். அதாவது
அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்க. அஷ்டமத்தில் சனி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வலையில் போய் விழுந்துருவாங்க. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கும். நிதானமாக பேசினாலும் கூட கடுமையாக இருக்கும். அதேமாதிரி நடந்துக்கிற விஷயமெல்லாம் கடுமையாக இருக்கும். ஆனால் அவர் அஷ்டம ராசியை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு. எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் தடை தாமதங்கள் இருந்தால் அதெல்லாம் விலகும். அதேமாதிரி தந்தையின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் மூலம் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் உண்டாகும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இந்த பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தை சிறப்படைய வைப்பார். அடுத்தபடியாக எடுக்கிற முயற்சிகளெல்லாம் உங்களை முடுக்கி விடுவார். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முக்கியமாக இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு விலகி சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஒரு நிம்மதியான போக்கு தென்படும். மனசில் ஒரு குழப்பம் நிறைய இருந்ததெல்லாம் விலகும். ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் முழுவதுமாகவே நீங்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். சந்தோஷமான ஒரு சூழ்நிலை குடும்பத்துலேயும் இருக்கும். நீங்களும் அவங்களுக்காக எவ்வளோ செய்வீங்க, அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய செய்வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு 2024ஆம் ஆண்டு. முக்கியமான அடுத்த கிரகம் பார்த்திங்கன்னா ராகு. ராகு உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் வேலைகள் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும். உத்தியோகத்தை தொழில் வியாபாரத்தெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னா கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ராகு பகவான் யோகக்காரகன் போகக்காரகன் மீனராசியில் இருந்து கொண்டு உங்கள் ஜீவனஸ்தானத்தில் இருந்து கொண்டு குருவின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு வேலை இன்னொரு வேலை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் முகம் சுளிக்க மாட்டீங்க. எல்லா வேலைகளையுமே நீங்கள் அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னா தாராளமாக தொடங்கலாம். ஆனால் கடுமையாக பாடுபடணும். உங்கள் விரலுக்கேற்ற வீக்கம், அதுக்குண்டான ஒரு முதலீடை போடுங்க, இறங்குங்க. அதுமாதிரி வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இல்லை கல்வி விஷயமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, இந்த யோகக்காரகன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். நிறைய உங்களுக்கு விஷயங்கள் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன். ஒருத்தர் போகக்காரகன், ஒருத்தர் ஞானக்காரகன். இந்த ராகு எப்போவுமே பார்த்திங்கன்னா ராகுக்கு நேர் 7ஆம் பார்வையாகத்தான் கேது இருப்பார். ராகுவை கேது பார்ப்பார், கேதுவை ராகு பார்ப்பார். என்ன அப்படின்னா, ராகு யோகக்காரகன் போகக்காரகன், இப்படித்தான் அனுபவிக்கணும், வாழ்க்கையை இப்படித்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சிற்றின்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் கேது என்ன பண்ணுவார், இது இல்லைடா வாழ்க்கை, பேரின்பம் தான், இதெல்லாம் மாயை, இந்த வாழ்க்கையை நம்பாத அப்படின்னு கேது ஞானத்தை கொடுப்பார். அதனால தான் ஞானக்காரகன். இந்த ஞானக்காரனுக்கு அதிதேவதையாக விநாயகர் தான் வச்சாங்க. ஏன்னா விநாயகர் தான் ஞானம் கொடுக்குறவர். அது ஒரு தனி கதை. இந்த கேது பகவான் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல புதனோட காரகத்துவத்தை வாங்கி சஞ்சாரம் பண்ணுறார். சுகஸ்தானம் அப்படின்னாலே சொத்து சேர்க்கை உண்டாகும், ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு ஏதாவது ஒன்று வாங்கலாமாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி உறவுகள் பலமாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. தாய் வழி உறவுகள்லாம் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனாலும் 1/5/2024 இந்த கேது பகவானுக்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை விழருது. அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இருந்ததெல்லாம் விலக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி இந்த 2024ஆம் ஆண்டு விவசாயிகள் அப்படிங்கும்போது நல்ல மழை கிடைக்கும். அந்த மழையினாலேயே மகசூல் அதிகமாகும், லாபம் உண்டாகும், நல்ல விலைக்கு போகும்.
அதேமாரி இந்த அரசியல்வாதிகள் அவங்களாம் எந்த அளவுக்கு கடுமையாக பாடுபடுறாங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அஷ்டமராசியில் இருந்துக்கிட்டு அவங்கள ஏதோ பேச வச்சுது, அவங்களும் பேசி ஏதோ வம்புலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதெல்லாம் இப்போ மாறும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வந்ததுனால உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார், நீங்கள் உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதெல்லாம் பிடிச்சிக்கணும். நீங்கள் பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் இவங்கெல்லாம் கொஞ்சம் கடுமையாக பாடுபடப்பட அவங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்தில் நல்ல இடம், ஏப்ரலுக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வரார் குரு பகவான். அதனால் கொஞ்சம் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சந்தோஷம் அதிகமாகும். இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். அதேமாதிரி உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா திட்டம் போட்டு படிங்க. இப்படி தான் போகணும் அப்படின்னு பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்கள், பெரியவங்ககிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். விளையாட்டுத்துறை அப்படிங்கும்போது இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற அன்பர்கள்லாம் கொஞ்சம் விளையாட்டில் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுனால இந்த விளையாட்டுலெல்லாம் ஏனோ தானோன்னு செயல்படக்கூடாது, எடுத்தோம் கவிழ்த்தோம்னுலாம் நடந்துக்கப்படாது. கவனமாக இருந்தாலே உங்களுக்கு வெற்றிகள் குவியும், பதக்கங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏன்னா சந்தோஷம். அதேமாரி இந்த 2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருந்து கேளிக்கைகள்லாம் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, போகிறோம். மற்றபடி பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா இதில் உங்களுக்கு மனசில் குழப்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்களெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா புற்றுக்கோயிலில் இருக்கிற அம்பாள் தான். அம்மன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த கேது பகவானுக்காக பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கோ. ராகு பகவானுக்காக துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கோ. கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ, போகிறோம், துர்க்கையை நின்று வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ, தப்பே கிடையாது. பிள்ளையாரை முதல்ல வழிபாடு பண்ணுங்க, அடுத்து துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். ஏன்னா உங்களோட விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். விரயஸ்தானம்ங்கிறது செலவு மட்டுப்படுறதுக்காக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை முல்லை மலர்களால் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024 கிடைக்கும். மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை சாத்துங்க. ஒரு முழம் வாங்கி கொடுக்குறதுல ஒன்றுமே ஆகாது. இவருக்கு ஒரு முழம், அம்மாவுக்கு ஒரு முழம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை அணிவிங்க. மிருகசீரிஷம் 3, 4 ஆகிய பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மாதந்தோறும் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு நீங்கள் இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை அணிவிங்கோ. இந்த 2024 உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். சுபகாரி நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் ஒரு அருமையான போக்கு தென்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த சில தேக்க நிலைகள் குறையும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறி 2024 ஒரு ஆனந்தமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த 2024 உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்ய ஒரு ஆனந்தமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.